இப்போ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா VLOOKUP, HLOOKUP தான். VLOOKUPனா வெர்டிக்கல் லுக்கப், HLOOKUP அப்படின்னா ஹரிசாண்டல் லுக்கப். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம VLOOKUP பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் VLOOKUP போடுறேன். டைப் ஆகுது. இல்லை VLOOKUP தெரியறதுக்காக VLOOKUP எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேல்யூ எப்படி சொல்கிறது, இந்த ரோவில் எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனோட பர்டிகுலர் வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம VLOOKUP யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இல்லை 96 மார்க் எடுத்திருக்காங்க G. இப்போ எனக்கு ஜியோட இந்த மார்க் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லுக்கப் வேல்யூவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 96 எனக்கு வந்து ஜியோட வேல்யூ வேணும், அதுக்காக நான் ஜி எடுத்து வச்சுக்கிறேன். VLOOKUP ஃபார்முலா போட்டுட்டு எனக்கு எதோட வேல்யூ வேணும், ஜியோட வேல்யூ வேணும், லுக்கப் வேல்யூ கொடுத்துட்டேன். கமா டேபிள் அரே. எப்போதுமே VLOOKUPல வந்துட்டு நம்ம டேபிள் செலக்ட் பண்ணும்போது நேம்லேருந்து தான் செலக்ட் பண்ணணும். எப்போதுமே நேம்லேருந்து தான் செலக்ட் பண்ணணும், நம்பர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணக்கூடாது. டேபிள் அரே கொடுத்துட்டு நான் வந்துட்டு அதை லாக் பண்ணுறேன். F4 கமா. இப்போ வந்துட்டு எனக்கு ஜியோட சயின்ஸ் மார்க் வேணும். சயின்ஸ் மார்க் வந்து நான் இங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் எனக்கு 1. நான் செலக்ட் பண்ணதுலேருந்து தான் நான் வந்து கவுண்ட் பண்ணணும், இங்கேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. சயின்ஸ் மார்க் அப்படின்னா காலம் 1 2 3 4 5, 5th காலம் நம்பர் கொடுத்துட்டு கமா. எனக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா? எப்போவுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் கரெக்ட். உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அப்ராக்சிமேட்டாக வேணும் அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ அதாவது ட்ரூ கொடுத்துக்கலாம். என்டர். ஜியோட சயின்ஸ் மார்க் வந்துட்டு 66 வந்துருச்சா? இதுதான் VLOOKUP. VLOOKUPல ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நமக்கு அதாவது எஸ் நம்பருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. சப்போஸ் இங்கே இதுக்கு முன்னாடி நான் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டேன், இப்படி எனக்கு ஆதார் கார்டு நம்பர் இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கேருந்து தான் செலக்ட் பண்ண முடியும், அதை செலக்ட் பண்ண முடியாது. அதாவது நம்ம இங்கேருந்து மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வேல்யூ வந்து நான் எடுக்க முடியாது. அதுதான் VLOOKUPோட மைனஸ். அடுத்து வந்து HLOOKUP பார்க்கலாம். அதுவுமே VLOOKUP மாதிரி தான். HLOOKUPனா ஹரிசாண்டல் லுக்கப். சேம் ப்ராசஸ் தான். HLOOKUP ஃபார்முலா கொடுத்துட்டு இதில் வந்துட்டு எனக்கு யாரோட வேல்யூ வேணும், ஏவோட டோட்டல் வேணும். ஈக்குவல் HLOOKUP ஃபார்முலா. லுக்கப் வேல்யூ என்ன ஏ கமா டேபிள் அரே. லாக் பண்ணிவிட்டு கமா. இப்போ VLOOKUPல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலமை வந்துட்டு 1 2 3ன்னு வந்துட்டு கவுண்ட் பண்ணுவீங்க, அதுதான் VLOOKUP. HLOOKUPல பார்த்தீங்கன்னா ரோவை கவுண்ட் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி சைட்லேயே 1 2 3 வந்துடும், நான் வந்து தள்ளி போட்டு தான் இப்போ நான் கவுண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து டோட்டல் வேணும். டோட்டல் வந்து எத்தனாவது ரோ, 1 2 3 4 5 6 7 8 8 ரோ. ஸோ நான் 8 கொடுக்குறேன்.
8 கொடுத்துட்டு அதே மாதிரி எனக்கு வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா? வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான். உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.